இந்த நல்ல தருணத்துக்காக, வாய்ப்புக்காக இறைமைக்கு நன்றிகளோடு மகிழ்வோடு இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 28, 29, 30. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். இந்த பகுதி முழுவதுமே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதை மையமாக கொண்டு ஏற்கனவே யூதர்களுக்கு அவர்களுடைய நியாயப்பிரமாணத்திலே மோசையினால் கொடுக்கப்பட்ட கற்பனைகள், கட்டளைகள், வாழ்வின் பிரமாணங்கள் இவைகளை சரியாக புரிந்து கொண்டு அதனுடைய ஆழத்திற்கு அவர்கள் பயணித்து தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக இன்னும் அழகாக மேம்படுத்திக் கொள்வதற்குரிய போதனைகளாகவே அமைந்திருக்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் என்கிறார். கொலை ஒரு செயல். அந்த செயலுக்கு வித்திடுவது, விதையாக அமைவது மனதின் கோபம். முதன்மையாக மனதிலே ஒரு விருப்பம் ஏற்பட்டால்தான் ஒரு வினை நிகழும். எந்த ஒரு வினை நிகழ வேண்டும் என்றாலும் அதற்கு மனதிலே ஒரு விருப்பம் ஏற்பட வேண்டும். விருப்பத்தினால் மட்டும்தான் வினை நிகழ்கிறதா என்றால் இல்லை. உணர்ச்சிகளாலும் வினை நிகழ்வது உண்டு, வெறித்தனங்களாலும் வினை நிகழ்வது உண்டு. விருப்பங்கள் என்று இருந்தால் அந்த விருப்பம் நியாயமானதாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் விருப்பம் என்பதை கடந்து இச்சை, வெறித்தனம் என்கிற நிலையில் மனம் நிலைப்பட்டால் அதனால் எழுகிற வினைகள் நியாயமற்றதாகத்தான் இருக்கும். ஆக கோபம் தவறு என்பது அல்ல. அந்த கோபம் நியாயமானதுதானா? எனக்குள் எழும்புகிற கோபம் நியாயமானதுதானா? என்னுடைய சரி எனக்கு மட்டுமே சரியா, அல்லது அடுத்தவருடைய சரி அத்தனையும் எனக்கு தவறு, என்னுடைய சரி மட்டும் எனக்கு சரி என்கிற நிலையில் இருக்கிறதா என்கிற உண்மைத்தன்மையை நிதானமாக ஆராய வேண்டும் என்பதுதான் இங்கு முன்வைக்கப்படுகிற கருத்து. அதாவது இயேசுவினுடைய போதனைகள், குறிப்பாக இந்த பகுதியில் தொடர்ந்து வரக்கூடிய போதனைகள், இந்த புவியிலே மனிதர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை முறையை பற்றியதாக அமைந்திருக்கிறதே அல்லாமல் இந்த புவியை கடந்து வேறு லோகத்திலே, வேறு உலகத்திலே நித்தியம், பரலோகம், சொர்க்கம் என்று என்னவெல்லாம் கருதப்படுகிறதோ அந்த மற்ற இடத்திற்கான ஒரு போதனையாக, அங்கு போவது எப்படி, அங்கு வாழ்வது எப்படி, அங்கு நிலைப்பது எப்படி, அங்கு செல்வதற்கான வழி இவைகள் என்பதாக இங்கு போதனைகள் வழங்கப்படவில்லை என்பதை முதன்மையாக நாம் மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. உண்மையிலேயே மனிதர்களுக்கு
போதனைகள் என்பது, உபதேசங்கள் என்பது, கருத்துக்கள் என்பது, தத்துவங்கள் என்பது, சிந்தனைகள் என்பது எதற்கு தேவைப்படுகிறது என்றால் வாழ்வதற்குத்தான் தேவைப்படுகிறது. வாழ்வதற்குத்தான் இவைகள் அனைத்துமே தேவைப்படுகிறது. எந்த ஒரு காலத்தில், எந்த ஒரு இடத்தில், எந்த ஒரு நான் உணர்ந்தவர் உபதேசம் செய்தாலும் அந்த உபதேசங்கள் நானை உணராது, நானை அறியாது இருக்கக்கூடிய பிற மக்கள் இந்த பூமியிலே சிறப்பாக வாழ்வதற்கானதாகத்தான் இருக்கிறது, இருக்க வேண்டும். ஆனால் இங்கு மதங்கள் என்ன செய்கிறது என்றால் மனிதனை இந்த உலகத்தை விடுத்து, இந்த புவியை விடுத்து, இந்த புவியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உடலை விடுத்து மறுமையின் உலகில் போய் சேர்வது எப்படி, மறுமையின் உலகிலே மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி, நித்திய வீட்டிலே நித்திய களிப்போடு இருப்பது எப்படி, அந்த நித்திய வீட்டிற்கு வழி என்ன, அதற்கு நாம் இங்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதை அடித்தளமாக கொண்டு உபதேசம் செய்கின்றது. ஆனால் உண்மை என்னவென்றால் எளிமையாக இருக்கிறது உண்மை. இங்கு நான் வாழ்வதற்கு எனக்கு அறிவு வேண்டும், புரிதல் வேண்டும், நிதானம் வேண்டும், தத்துவங்கள் வேண்டும், கருத்துக்கள் வேண்டும், சிந்தனைகள் வேண்டும், புரிதல் வேண்டும், உணர்தல் வேண்டும், உண்மையை உள்வாங்க வேண்டும். இவைகள் அனைத்துமே இங்கு வாழ்வதற்கு எனக்கு தேவைப்படுகிறது. இங்கு சரியாக வாழ்வதற்கு, நிறைவாக வாழ்வதற்கு, திருப்தியாக வாழ்வதற்கு இவைகள் எல்லாம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் இங்கு வாழ்கிற வாழ்க்கை என்பது என்னோடு நானே, எனக்கு நானே, என்னை நானே சரியாக ஏற்றுக்கொண்டு, ஒத்துக்கொண்டு, புரிந்து கொண்டு, பயன்படுத்தி பக்குவமாக வாழ வேண்டிய வாழ்க்கையாக இருக்கிறது. ஏனென்றால் நான் மனமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு உடல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலையும் இந்த மனதையும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு உயிர் சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது. மனம் மிகப்பெரிய ஒரு பரவெளியாக இருக்கிறது. அது உடலுக்குள் அடைந்திருந்தாலும் உடலுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கக்கூடியதாக, பரவி செல்லக்கூடியதாக, உள்வாங்கக்கூடியதாக இருக்கிறது. உடல் பஞ்சபூதங்களின் கூடாக ஐம்பூதங்களினுடைய ஒரு மூலத்தில் உருவான ஐம்புலன்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இருக்கிறது. இங்கு வாழ வந்திருக்கிற நான் இந்த உடலில் இருந்துதான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன். எனக்கு உடலை பற்றி தெரியாது, எனக்கு உள்ளத்தை பற்றி தெரியாது, எனக்கு உயிரை பற்றி தெரியாது. ஆக என்ன எனக்கு தெரியாது. நான் எதனை நான் என்று கருதி கொண்டிருக்கிறேனோ அந்த நான் எதனையெல்லாம் உடையதாக இருக்கிறது, அந்த நானின் மூலம் எது, அந்த நான் எங்கே உருவானது, எங்கே போகிறது என்று என்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆக எனக்கு வேண்டிய, இங்கு வாழ்வதற்கு எனக்கு வேண்டிய அறிவு முதன்மையாக என்னை பற்றியது. என் மனதை நிர்வகிப்பது எப்படி, என் மனதின் உணர்ச்சிகளை கையாள்வது எப்படி, என்னுடைய உணர்வுகள் எப்படி இயங்குகிறது, செயல்படுகிறது, எனக்கு சிந்தனைகள் எவ்வாறு வழங்கப்படுகிறது, அருளப்படுகிறது, சிந்தனைகள் எவ்வாறு எழுகிறது, என்னுடைய உடலினுடைய இயக்கம் எவ்வாறு இருக்கிறது, என்னுடைய மனதும் என்னுடைய உடலும் எவ்வாறு பொருந்தி இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பாக எனக்கு பொருத்தமாக, எனக்கு சரியாக, எனக்கு நிறைவாக, என்னுடைய வாழ்க்கை தன்னிறைவோடு வாழ்வதற்கு எனக்கு தேவையானது என்ன என்பதுவே எனக்கு தேவையான பெரிய அறிவாக இருக்கிறது. இதோடு மட்டுமா இருக்கிறது? இதை கடந்து என்னை போன்று சக மனிதர்கள் பலரோடு உறவாடி வாழக்கூடிய ஒரு சூழல் எனக்கு இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதரும் தனித்துவமானவர்கள். நான் நீ என்று சொல்லுகிறோம் என்றாலே நான் நீயாக முடியாது, நீ நானாக முடியாது என்பதுதான் பொருள். நானும் நீயும் ஒன்று என்று ஆனால் அங்கு நான் நீ என்று இருக்கவே இருக்காது. நான் நீ என்று இருக்கிற வரைக்கும் இருவரும் வேறு வேறுதான். அந்த வேறுபட்ட தனித்துவமான தன்மைகள் கொண்ட பிற மனிதர்களோடு நாம் உறவாடி, ஒத்திசைவு கொண்டு, அல்லது தேவைப்படும் நேரங்களில் ஒதுங்கி கூட இங்கு வாழ வேண்டியிருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய ஒரு அறிவு, புரிதல், கருத்து, சித்தாந்தம், தத்துவம் உண்மையிலேயே தேவைப்படுகிறது. உபதேசம் தேவைப்படுகிறது. நான் என்னை வாழ வைப்பதற்கும், நான் பிறரோடு இசைந்து சுமூகமாக அவர்களுடைய உரிமையை மீறாமல், என்னுடைய உரிமையை இழக்காமல், அவர்களுடைய உடைமையை கெடுக்காமல், என்னுடைய உடைமையை இழக்காமல் இங்கு நான் வாழ்வதற்கு எனக்கு சிறந்த அறிவு, சிறந்த பக்குவம், சிறந்த நுணுக்கங்கள்,
சிறந்த கருத்தமைவு, சிறந்த உபதேசம், சிறந்த வழிகாட்டுதல் உண்மையிலேயே தேவைப்படுகிறது. ஆக வாழ்வதற்கு உபதேசம் தேவை. ஆனால் இந்த வாழ்க்கை கடந்து வேறு உலகத்துக்கு போவதற்கு, நித்திய வீட்டிற்கு போவதற்கு, பரலோகத்துக்கு போவதற்கு எதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை, எதையும் செய்ய வேண்டியதில்லை, எதற்கும் முயற்சிக்க வேண்டியதில்லை. ஏனால் பிறப்பதற்கு முன்பாக இருந்தே நீங்கள் அந்த மூலத்தில் தான் இருந்தீர்கள், அந்த நித்திய வீட்டில் தான் இருந்தீர்கள். இப்போது பிறந்து இந்த பூமியிலே நீங்கள் இந்த உடல் வழியாக இந்த வாழ்க்கையை துவங்கி இருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் நாம் எதையும் அறியவில்லை. இந்த வாழ்க்கை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த புவி நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, புவியில் சூழல்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த புவியிலே உடன் உறவாடக்கூடிய மனிதர்கள் நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு இங்கு உடல், உள்ளம், உணர்வு, உணர்ச்சிகள், சிந்தனை, விருப்பங்கள் இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் கையாண்டு எப்படி இங்கு வாழ்வது என்பதுதான் நாம் அறிய வேண்டிய அரிதான ஒரு கருத்தாக, சித்தாந்தமாக இருக்கிறதே தவிர, வாழ்க்கை முடித்து அடுத்த கட்டம் எங்கே நாம் போக வேண்டுமோ அங்கே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நோக்கம், தேடுதல், செயல்பாடுகள் இங்கு அமைய வேண்டிய அவசியம் இல்லை. அது இயல்பாக நடக்கக்கூடியது. அதாவது நாம் இந்த உடல் என்கிற வீட்டிலே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உடல் என்கிற வீட்டை நாம் சரியாக புரிந்து, இந்த உடல் என்னும் வீட்டிலே நாம் எப்படி, இந்த உடல் என்ற வீட்டை எப்படி பயன்படுத்தி நாம் முறையாக நிறைவாக வாழ்கிறோம் என்பதனுடைய நீட்சி, அதனுடைய நீட்சியாகவே நித்திய வீடு என்பது அமைகிறது, வீடு பேறு என்பது அமைகிறது. ஆக அது தனியானது அல்ல. ஆகவே தான் இங்கு இயேசுவின் போதனைகள் நித்திய வீட்டை பெறுவதற்கானதல்ல. இங்கு உள்ள மனிதர்களோடு நாம் எவ்வாறு வாழ்வது, இங்கு பிறரை நாம் எவ்வாறு அணுகுவது, இங்கு நம்முடைய மனதையும் நம்முடைய உடலையும் நாம் எவ்வாறு வாழ்விப்பது, இங்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை நம்மையும் கெடுத்து கொள்ளாமல் பிறரையும் கெடுக்காமல் நாம் எவ்வாறு பொருந்தி வாழ முடியும் என்பதை பற்றியதாகவே இந்த போதனைகள் முழுவதும் அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இங்கு முன்வைக்கப்படுகிற கருத்து என்னவென்றால், முன்னொரு காலத்தில் சொன்னதையே நீங்கள் இப்பொழுது அப்படியே மனப்பாடம் செய்து அப்படியே ஒத்துக்கொண்டு கண்மூடித்தனமாக இன்றைய வாழ்வியல் சூழலுக்கு அது எவ்வளவு பொருந்துகிறது, இன்றைக்கு அது பிறரோடு நாம் இணக்கமாக வாழ்வதற்கு, பிறரோடு உள்ள பிணக்கங்களை கலைந்து கொள்வதற்கு எவ்வளவு அது உதவி செய்கிறது என்பதெல்லாம் ஆராய்ந்து அலசி பார்க்காமல் அப்படியே கடைபிடிப்பதில் பொருள் இல்லை, அர்த்தம் இல்லை. அதற்கு மாறாக இந்த காலத்தில் உயிரோடு இருக்கிற நீங்கள் உங்களுக்கான வாழ்வியல் முறைமைகளை, உங்களுக்கான பிரமாணங்களை நீங்கள் உருவாக்குங்கள். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொருவரும் நான் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். நானற்று ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இல்லை. ஒவ்வொரு உயிரும் தனக்குள் ஒரு நான் இருப்பதினால்தான் அது தன்னை வாழ வைக்கிறது. தனக்கு தேவையான உணவை தேடிக்கொள்கிறது, தனக்கு தேவையான காற்றை அது இழுத்து கொள்ளுகிறது, தனக்கு தேவையான நீரை அது உறிஞ்சிக் கொள்ளுகிறது, தனக்கு தேவையான சூழலை அது பொருத்தி கொள்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடிகிறது. அப்படி அந்த நான் என்பதை மற்ற உயிர்களை விட அதிகபட்ச அளவில் அறிந்து உணர்ந்து பயன்படுத்தி வாழக்கூடிய ஒரு உயிரினம் மனிதன் என்னும் போது, அந்த ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் உள்ள நான் என்ன உபதேசிக்கிறது என்பதை கேட்டு அந்த நானோடு பொருந்தி வாழ்வதுதான் வாழ்க்கை. எனக்குள் ஒரு நான் இருக்கிறது, உங்களுக்குள் ஒரு நான் இருக்கிறது. நீங்கள் ஒரு அந்த நானுடைய உண்மைத்தன்மை ஒரு பொதுத்தன்மை, அது இறைமை. உங்க நானு, ஏன் நானு, இந்த உலகத்துல எல்லா உயிர்களின் நான், அயம் என்கிற அந்த ஒன்றுதான். நானே, அது கடவுள் மட்டும்தான். ஆனால் அந்த நான் எப்பொழுது தனித்த வடிவத்துக்குள் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டதோ அது அந்த தனித்த வடிவம் பொருந்தி வாழக்கூடிய வாழ்க்கை. எனக்குள்ள இருக்கிற நானு உயிர், உங்களுக்குள்ள இருக்கிற நானு உயிர், ரெண்டும் ஒண்ணுதான், பொதுதான்னாலும் அந்த உயிரும் நான் என்னும் அந்த உள்ளமும் ஒரு தனித்தனி வடிவங்கள் ஆயிடுச்சு இல்லையா? அந்த தனித்தனி வடிவம் ஆனதுனாலேயே அந்த தனி வடிவமுக்கு தனி வடிவத்துக்கு தனி விருப்பம், அந்த தனி விருப்பத்துக்கு தனி வினைகள், வினைப்பாடுகள், செயல்கள், தனியான ஒரு நிறைவு என்று இருக்கிறது. அதை நோக்கித்தான் அந்த உயிரின வாழ்க்கை அமைய வேண்டும். என்னுடைய நான் எனக்கு என்ன உபதேசிக்கிறது, நான் பிறரோடு ஒத்திசைவு கொண்டு வாழ்வதற்கு, என்னை கெடுக்காமல் என்னுடைய உடலை, என்னுடைய உயிரை, என்னுடைய உள்ளத்தை, மனதை, உணர்ச்சிகளை, உணர்வுகளை நலமாக வைத்து நிறைவோடு வாழ்வதற்கு என்னுடைய நான் எனக்கு என்ன சொல்லுகிறது, நான்
எனக்கு என்ன சொல்லுகிறது என்பதின் மீதுதான் ஒவ்வொரு தனி மனிதரும் கவனம் வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஏன் அவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவ்வாறு புரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த நான் எந்த உடலுக்குள் இருக்கிறதோ, அந்த நான் எந்த மனம் கொண்டு வாழ்கிறதோ, அந்த நான் எந்த உயிர் சக்தியாக இருந்து இயக்கம் புரிகிறதோ, அந்த உடலும் அந்த மனமும் அந்த உள்ளமும் அதனுடைய உணர்வுகளும் அதனுடைய உணர்ச்சிகளும் அழகாக இருக்கும், நிறைவாக இருக்கும், திருப்தியாக வாழும். அப்படி வாழ்விப்பதற்காகத்தான் நான். ஆக வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பது உயிரோடு இருக்கிறவர்கள் தங்களுடைய உயிர்த்தன்மையிலிருந்து, தங்களுக்கு உயிரான நான் என்னும் இறைத்தன்மையிலிருந்து தீர்மானிக்க வேண்டியவர்களே தவிர, இன்றைய நாளின் என்னுடைய வாழ்க்கையை, இன்றைய நாளின் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று மரித்தவர்கள், இறந்து போனவர்கள், இந்த புவியில் இல்லாது போனவர்கள், வேறு தன்மைக்கு இல்லாது போனவர்கள், இல்லாது போனவங்க இல்ல, அவங்க வேறு நிலைக்கு போயிட்டு இருக்கலாம், அவர்கள் தீர்மானிக்க முடியாது. அதைத்தான் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். பூர்வம் என்றால் பூர்வம் தான். பூர்வத்தாருக்கு சொன்னவர்கள் முடிந்தார்கள், கேட்டவர்கள் முடிந்தார்கள், அவர்கள் மறைந்தார்கள், அவர்கள் இப்போது இல்லை. ஆக நான் தான் சொல்ல வேண்டும். நான் என்பது இப்போது இருப்பது, இயக்கத்தில் இருப்பது, இருப்பில் இருப்பது, நிகழ்காலத்தில் இருப்பது, நடந்து கொண்டு இருப்பது, நிகழ்ந்து கொண்டு இருப்பது, திகழ்ந்து கொண்டு இருப்பது. அந்த நானுக்கு மட்டும்தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை இருக்கிறது. உங்கள் நானுக்கு தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை இருக்கிறது. ஆகவே தான் நான் விரும்புகிறேன், நான் செய்கிறேன், நான் போகிறேன், நான் வருகிறேன், நான் உண்ணுகிறேன், நான் உறங்குகிறேன், நான் விரும்புகிறேன், எனக்கு பிடித்திருக்கிறது, எனக்கு பிடித்தவில்லை என்கிற இவ்வளவு தனித்தன்மைகள் அமைந்திருக்க காரணம் என்ன? ஆம், அதுதான் சரி. அந்த நான் தான் வழிகாட்டி, அந்த நான் தான் வாழ்க்கையில் உங்களை வழிநடத்த வேண்டும். அந்த நான் தான் வாழ்க்கைக்கு தேவையான உபதேசங்களை அருள வேண்டும். சரியா? இப்ப அந்த நான் எதற்குள் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, எதனை வாழ்விக்கும்படி அந்த நான் தனித்துவமாக அருளப்பட்டிருக்கிறதோ அதனையே வாழ்விக்காமல் கெடுக்கக்கூடாது. அதே போல பிற மனிதர்கள், பிற உயிர்களும் தங்களுக்கென்று தனித்த நான் கொண்டு, தனித்த வடிவத்தோடு, தனித்த உடலோடு, தனித்த விருப்பங்களோடு வாழ உரிமை பெற்று வந்திருப்பதினாலே அவர்களுடைய உரிமையும் மீறக்கூடாது. இதனை கையாள்வது, இதனை பொருத்தமாக வாழ்வதற்கு பெயர்தான் முறையான வாழ்க்கை, சரியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை. அதற்கு தகுந்த விதத்தில் தான் இந்த பகுதிகளை புரிந்து கொள்ளவே வேண்டும். சரியா? எனக்கு கோபம் என்கிற உணர்ச்சி வழங்கப்பட்டிருக்கிறது, நான் கோபப்படலாம். ஆனால் அந்த கோபம் நியாயமானதா என்று யோசிக்கும் போது, நிதானிக்கும் போது, அது எனக்கு மட்டுமல்ல, யார் மீது நான் கோபப்படுகிறேனோ அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் என்ன, அவர்கள் கருதுகோளில் எது நியாயம் எது அநியாயம் என்று அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் நிதானிக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மனம் அந்த கோபத்தை கையாள வேண்டும். கோபம் என்கிற உணர்ச்சி என்னுடைய உடலையும், என்னுடைய உள்ளத்தையும், என்னுடைய உணர்வுகளையும் ஆக்கிரமிப்பு செய்து என்னை அந்த உணர்ச்சி பயன்படுத்திக் கொள்ள கூடாது. கோபம் என்கிற உணர்ச்சியை நான் கையில் எடுத்து அதனை எனக்கு சரியாக யார் மீது நான் கோபப்படுகிறேனோ அவர்களுக்கும் பாடம் கற்பிக்கும் விதமாக, உணர்த்தும் விதமாக, உண்மையை உணர்த்தும் விதமாக அந்த கோபத்தை நான் கையாள வேண்டும். உணர்ச்சிகள் என் உடலை ஆட்கொள்ளாமல், உணர்ச்சிகள் என்னுடைய உணர்வுகளை ஆட்கொள்ளாமல், உணர்ச்சிகள் என்னுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளாமல், உணர்ச்சிகளை நான் ஆட்கொள்ள வேண்டும். சரியா? ஆக மொத்தம் என்னன்னா, நான் தான் ஓங்கி இருக்கணும், மற்றதெல்லாம் அந்த நானுக்கு பயன்பாட்டு கருவிகளா இருக்கணும், உணர்ச்சிகள்லாம் பயன்பாட்டு கருவிகளா இருக்கணும். அப்படி ஒவ்வொன்றையும் நிதானமாக, பக்குவமாக கையாள வேண்டும் என்பதுதான் இங்கு சொல்லுகிறார். உனக்கு மனக்குறைவு ஏற்பட்டால் நீ போய் நல்மனம் பொருந்து, நீ போய் ஒப்புரவாகு, நீ போய் பேசு. அப்படி என்றால் என்ன சொல்ல வருகிறார்? உன்னுடைய மனமே உன்னை குற்றவாளியாக உணர்த்தாதபடி, உன்னுடைய மனதிற்குள்ளேயே ஒரு குறையை வைத்துக் கொண்டு நீ புழுங்கிக் கொண்டு வாழாதபடி, உனக்கு எப்பொழுதுமே நீ நிறைவாக
சரியாக இருக்கும்படி உன்னை நிர்வகித்துக்கொள், உன்னை நீ பராமரித்துக்கொள், உன்னை நீ முறைப்படுத்திக்கொள், உன்னை நீ திருத்திக்கொள், உன்னை சரியாக வழிநடத்திக்கொள் என்பதை இங்கு முன்வைக்கிறார். அதை தொடர்ந்து போகும்போது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. சரியா? உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். என்ன சொல்ல வராருங்க? கொலை எவ்வாறு ஒரு செயலோ, விபச்சாரம் ஒரு செயல். அது சமூகத்துக்கு, ஒவ்வொரு சமூகத்திலேயும் வெவ்வேறு தன்மைகளில் அந்த செயல் நடைபெறுகிறது. அந்த செயலை பற்றி, அந்த செயலை குறைக்க வேண்டும் என்றால், அந்த செயலை தவிர்க்க வேண்டும் என்றால், அந்த செயலை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால், அந்த செயலுக்கு வித்திடுகிற உணர்ச்சி எது, மனநிலை எது என்பதை ஆராயும்படி இங்கு அறிவுறுத்துகிறார். இச்சை. சரியா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும். விருப்பம் என்பது வேறு, இச்சை என்பது வேறு. விருப்பம் என்பது இறைவனால் நமக்கு அருளப்படுவது. விருப்பம் அன்பினால் எழுவது. இங்கு இச்சை என்பது அன்பின் அடிப்படையில் விளைவது அல்ல, விருப்பத்திலிருந்து விளைவது அல்ல. இது அடுத்தவரை தன்னுடைய உடைமையாக்கிக் கொள்ள முற்படுவது, அடுத்தவருடைய உரிமையை மீறி கையகப்படுத்த எண்ணுவது. இச்சை என்பதே அடுத்தவருடைய அனுமதியின்றி அவரை தன்னுடைய உடைமையாக்கிக் கொள்ள முயற்சிப்பது, அடுத்தவருடைய உரிமையை மதிக்காமல் உரிமை மீறல் என்பதுதான் இச்சை. அதுதான் சொல்லுகிறார், இச்சையோடே பார்க்கிற எவனும் அவளோட இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. செயல் உண்மையிலேயே உடலால் செய்யப்படுகிறதா, மனதால் செய்யப்படுகிறதா என்றால், இங்கு அவர் சொல்லுகிறார், உண்மையிலேயே ஒரு செயல் உடலால் நிகழ்வதற்கு முன்பதாக உள்ளத்தில் நிகழ்ந்து விடுகிறது. உள்ளத்தில் நிகழ்வதுதான் மெய்யான செயல். உள்ளம்தான் செயலுக்கான களமாக, தலமாக இருக்கிறது. இங்கு வினைப்பாடு உடலில் நடைபெறவில்லை. ஒரு ஆணும் பெண்ணும் இங்கு சேரவில்லை, முறை தவறி சேரவில்லை, வேறொருவருடைய மனைவியை அபகரிக்கவில்லை, வன்புணர்வு செய்யவில்லை, எதுவுமே இங்கு நடக்கவில்லை. ஆனால் தன்னுடைய மனதில், தன்னுடைய இருதயத்தில் எதனை இந்த சமூகம் விபச்சாரம் என்று சொல்லுகிறதோ அதனை ஒரு மனிதன் செயல்கள் அற்று, உடல் துணையின்றி, உடல் கொண்டு அல்லாமல் மனதிலேயே செய்துவிட முடியும், செய்துவிட்டாயிற்று என்கிறார். இச்சையோடு பார்த்தல், பார்வை என்பது வேறு, அந்த பார்வைக்கு நாம் அளிக்கிற கோணம் என்பது வேறு. பார்வை என்பது வேறு, அந்த பார்வைக்கு நாம் அளிக்கிற கோணம் என்பது வேறு. பார்வை என்பது இயல்பானது, இயற்கையானது. கண்கள் இருப்பதை பார்ப்பதற்காகத்தான், பார்க்காமல் இருக்க முடியாது, பார்ப்பதை தவிர்க்க முடியாது. வேணுமென்றால் கொஞ்ச நேரம் நாம் கண்களை மூடிக்கொண்டு இருக்க முடியும், ஆனால் எப்போதும் நிரந்தரமாக எதையும் பார்க்காமல் இருக்க முடியாது. பார்வைக்காகத்தான் நமக்கு புலன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நாம் பார்க்கத்தான் வேண்டும். ஆனால் அந்த பார்வையை நாம் அந்த பார்வைக்கு நாம் என்ன கோணம் கொடுக்கிறோம் என்பது நம்முடைய மனம் சார்ந்தது. என்னுடைய மனம்தான் என்னுடைய பார்வைக்கான கோணத்தை வழங்குகிறது. எந்த கோணத்தில் நான் பார்க்கிறேன், எந்த நோக்கத்தில் நான் பார்க்கிறேன், என்ன தேவையில் நான் பார்க்கிறேன், அந்த பார்வையின் வழியாக நான் என்ன செயலை நான் முன்னிறுத்த விரும்புகிறேன் என்பதையெல்லாம் என்னுடைய மனம்தான் எனக்கு வழங்குகிறது. ஆகவே தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதர்கள் மனம் கொண்டு வாழுகிறவர்கள், மனம் கொண்டு வாழும் மனிதர்கள் அதிகபட்சமாக வேலை செய்ய வேண்டியது மனத்தளத்தில் தான், இந்த மண்ணில் அல்ல.
இந்த மண்ணில் நமக்கு குறைவான செயல்பாடுகள் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு உயிரின வாழ்க்கை போல நாம் உண்பதற்கு, உறங்குவதற்கு, உழைப்பதற்கு, தேவையானதை செய்வதற்கு வாழ்க்கை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களுக்கான வேலை அதிகமாக மனத்தளத்தில் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. உடலுறவு என்பது உடல் மட்டும் தானாக உறவு கொள்ள முடியாது. உடல்கள் மட்டும் தானாக உறவு கொள்ள முடியாது. ஏனென்றால் உடல் தனித்து இயங்குகிற ஒன்றல்ல, அதற்கு உயிர் சக்தி வேண்டும். ஆக உடலுறவு என்பது உயிர் உறவு என்றாகிறது. எல்லா உயிர்களுக்குமே உடலுறவு இருந்தாலும் மனிதர்களுக்கான உடலுறவு மனதோடு பிணைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆக உடலும் மனமும் உயிரும் ஒன்றிணைந்து செய்யப்படுகிற உறவுதான் சரியான உடலுறவு. உயிரும் மனமும் உடலும் ஒன்றிணையாது, இதில் உடல் மட்டும் தனியாகவோ அல்லது மனம் மட்டும் தனியாகவோ எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலுக்கு பெயர் விபச்சாரம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விபச்சாரம் என்பது ஒரு ஆண் பெண்ணுக்கு இடையில் நிகழ்கிற முறை தவறிய அல்லது விருப்பமற்ற அல்லது உரிமையற்ற பிறருடைய உடைமையாக இருப்பதை தன்னுடையதாக அபகரிக்கின்ற இவைகளோடு மட்டும் பொருத்தி கொள்ள வேண்டாம். அவைகள் தான் விபச்சாரம் என்று கருதப்பட்டது. ஆனால் இங்கு என்ன சொல்லப்படுகிறது? அதையும் கடந்து மனம் விபச்சாரம் செய்கிறது. அதுதான் இங்கு கூற்று. இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று என்றால் உடல் விபச்சாரம் செய்கிறது அல்ல, மனம் விபச்சாரம் செய்கிறது. மனிதர்களின் மனம் விபச்சார மனமாக இருக்கிறது. எப்படி விபச்சார மனமாக இருக்கிறது? அது முதன்மையாக தன்னோடு தானே பொருத்தமற்று இருக்கிறது. தன்னையே அது முதலாவது அபகரிக்கிறது, தன்னையே அது முதலாவது உதாசீனம் செய்கிறது, தன்னையே அது அவமதிக்கிறது, தன்னையே அது ஒன்றிலிருந்து ஒன்றை பிரித்து உடைமையாக்குகிறது. மனம் ஒரு கோணத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிறது, உடல் ஒரு கோணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உடலும் மனமுமே ஒன்றாயிராமல் பிரிந்து கிடக்கிறது. எவருடைய உடலும் மனமும் ஒருங்கிணைந்து செயல்படாமல், ஒருங்கிணைந்து அதிகபட்சமாக ஒருங்கிணைந்து வாழாமல் பிரிந்து கிடக்கிறதோ அதுதான், அந்த மனம்தான் பிறருடைய உடலை, பிறருடைய உரிமையை, பிறருடைய உடைமையை அபகரிக்கும் செயலுக்குள் ஈடுபடுகிறது. கொலையானாலும் சரி, பிறரோடு நல்மனம் பொருந்த முடியாத சூழலானாலும் நிலையானாலும் சரி, விபச்சாரமானாலும் சரி, அந்த மனிதர் தன்னோடு தான் உடன்பட்டு இராதவர், தன்னைத்தான் மதித்திராதவர், தன்னுடைய மனதோடும் தன்னுடைய உடலோடும் நெருக்கமாக இராதவர், தன்னைத்தானே மதித்து தன்னைத்தானே நலமாக வாழ்விக்காதவர். ஆகவே அதனால்தான் அவர் பிறருடைய மனதை, பிறருடைய உடலை, பிறருடைய உடைமையை, பிறருடைய உரிமையை கெடுக்கிறவராகிறார். பிறருடைய உரிமையை கெடுக்கிறார் என்றால் என்ன பொருள்? இவர் தன்னுடைய உரிமையை அறிந்திருக்கவில்லை, தன்னுடைய உரிமையை காக்கவில்லை, தன்னுடைய உரிமையை போற்றவில்லை, தன்னுடைய உரிமையை மதிக்கவில்லை. பிறருடைய உடலை அபகரிக்கிறார் என்றால் என்ன பொருள்? இவர் தன்னுடைய உடலை அபகரித்து அதனை உடைமையாக கருதி, அதனை பயன்பாட்டு பொருளாக கருதி தன் இஷ்டத்துக்கு ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறார் என்று பொருள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய உடலை, தனக்கு வழங்கப்பட்ட கடவுளின் அருள் அன்பு பரிசு, அதை சரியாக பாவிக்க வேண்டும், பக்குவமாக பயன்படுத்த வேண்டும் என்கிற அறிவு தெளிவு இல்லாதவர் தான் தன்னுடைய உடலை ஆக்கிரமிப்பு செய்கிறார், இஷ்டத்துக்கு அதை பாவிக்கிறார், அதனை ஆட்டுகிறார். அப்படிப்பட்டவர் தான் அடுத்தவருடைய உடலை ஆட்டுவது, அடுத்தவருடைய உடலை ஆக்கிரமிப்பு செய்வது, அடுத்தவருடைய உடலை தன்னுடைய லாபத்துக்காக, ஆதாயத்துக்காக, தன்னுடைய வெறிக்காக, தீவிரத்துக்காக பயன்படுத்திக் கொள்வது என்கிற தன்மைக்கு இறங்குகிறார். ஆக இவைகள் எல்லாமே விபச்சாரம் என்றுதான் கருதப்படுகிறது. இன்னும் நேரடியா எளிமையா சொல்லணும்னா, மனசு ஒண்ணு உடம்பு ஒண்ணு தனித்தனியா பிரிஞ்சிருந்தாவே, பிரிஞ்சு இது ஒண்ணுல அது ஒண்ணுல ஈடுபட்டு இருந்தாவே விபச்சாரம் தான். மனம் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது, உடல் ஒன்று செய்து கொண்டிருக்கிறது என்றால் விபச்சாரத்தில் தான் இருக்கிறோம் என்று பொருள். இந்த ஒருங்கிணைவு தவறாது இருக்கும் நிலை. என்ன சொல்லுகிறார்? இச்சையோடே பார்க்கிற நீ உன்னுடைய மனதில் விபச்சாரம் செய்து விட்டாய். அப்படினால் உடல் என்ன செய்து கொண்டிருந்தது?
உடல் அந்த விபச்சாரத்தில் ஈடுபடவில்லை, உடல் அந்த உடல் உறவில் ஈடுபடவில்லை, உடல் அந்த பெண்ணோடு ஈடுபடவில்லை, உடல் அந்த ஆணோடு ஈடுபடவில்லை. ஆனால் மனம் அதை செய்து கொண்டிருக்கிறது. அப்போது உடல் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உடல் என்னமோ செய்து கொண்டு, அது வேற எங்கோ இருக்கிறது. அப்ப ஏற்கனவே விபச்சாரம் இருதயத்தில் இருக்கிறது. இருதயத்தில் அது நிறைந்திருக்கிறது, இருதயத்தில் அது செய்யப்படுகிறது. ஆகவே தான் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. இங்கு கண்ணை பிடித்து எறிந்து போடு என்பது அல்ல. உறுப்புகள் ஒவ்வொன்றும் உசிதமானவைகள், உயர்வானவைகள், உன்னதமானவைகள். இறைவன் வழங்கிய அருள். ஒரு சிறு செல்லை கூட, ஒரு உறுப்பின் ஒரு சிறு அங்கத்தை கூட நம்மால் உருவாக்க முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான படைப்பு இந்த உடல். இப்படிப்பட்ட அதிசயமான அற்புதமான இந்த உடல் படைப்பை நாம் எவ்வாறு உதாசீனப்படுத்தி கண்ணை பிடுங்கி போட முடியும்? பொதுவாக இந்த வலது என்பது என்னவென்றால், இந்த நம்ம காட்சிகளில் கூட சொல்லுவாங்கல்ல, வலதுசாரி இடதுசாரின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை வலதுசாரி இடதுசாரின்னு சொல்றாங்கன்னா, வலதுசாரி என்பது அவர்கள் தாங்களே தன்னுடைய சரி, தன்னுடைய நியாயம், தன்னுடைய பக்கம், தன்னுடைய நோக்கம், தன்னுடைய கருதுகோள் அப்படிங்கிறது வலது. அதுக்கு எதிராக நிற்பது இடது. சரியா? அப்ப வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அப்படின்னா, உன்னுடைய இச்சை, உன்னுடைய கோணம், உன்னுடைய கருதுகோள், உன்னுடைய கருத்து, உன்னுடைய நோக்கம் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. மனதில் எழுகிற நோக்கம், மனதில் எழுகிற இச்சை, மனதில் எழுகிற உணர்ச்சிகள், மனதில் எழுகிற கருத்துக்கள் உன்னை உன் உடலோடு பொருந்தி உன்னுடைய உரிமையை இழக்காமல், பிறருடைய உரிமையை மீறாமல், அடுத்தவரோடு உடன்பட்டு வாழ்வதில் உன்னை வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கிற ஒரு முழுமைக்கு வழிநடத்தவில்லை என்றால், அந்த நோக்கத்தை, அந்த கருத்தை, அந்த கோணத்தை, அந்த பார்வையை, அந்த சித்தாந்தத்தை, அந்த உபதேசத்தை, அது என்னவாயினும் அதை பிடுங்கி தரித்து போடு. அது வேண்டாம் உனக்கு. நீ எப்படி புரிஞ்சுக்கணும்? எனக்கு சரியான உபதேசம் எது? என்னை விட்டு பிரிக்காதது எனக்கு சரியான உபதேசம். என்னுடைய உரிமையை இழக்காமல் என்னை வாழ வைப்பது எனக்கு சரியான உபதேசம், எனக்கு சரியானது. என்னை என் மனதோடும் என் உடலோடும் இணக்கமாக பொருந்தி இருக்க செய்வது சரியான வழிநடத்துதல், சரியான உபதேசம். என்னால் பிறருடைய உரிமையை மீறாமல் இருக்க செய்வது, பிறருடைய உடைமையை அபகரிக்காமல் இருக்க செய்வது சரியான உபதேசம். அனுமதியின்றி எவர் ஒருவருடைய உடலையும் தொடாமல் இருப்பது எனக்கு சரியான உபதேசம், எனக்கு சரியான வழிகாட்டுதல். இவ்வாறு தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய உரிமையை நான் இழக்கக்கூடாது, பிறருடைய உரிமையும் நான் மீறக்கூடாது. எவ்வளவு அனுமதிக்கப்படுகிறேனோ அவ்வளவுதான் உறவாட வேண்டும், எவ்வளவு அனுமதிக்கப்படுகிறேனோ அவ்வளவுதான் உடலாட வேண்டும், ஊடாட வேண்டும். எவ்வளவு அனுமதிக்கப்படுகிறேனோ அவ்வளவுதான் நான் உரையாடக்கூட வேண்டும். அனுமதியை நான் மீறக்கூடாது. அந்த உயிரின் உரிமையை, அந்த உடலின் உரிமையை நான் மதிக்க வேண்டும். அவருடைய அனுமதி இன்றி என்னுடைய கோணம், என்னுடைய பார்வை, என்னுடைய இச்சை, என்னுடைய கருத்து கூட அவரை பற்றிய எண்ணமாக, நினைவாக எதுவாகவும் இருக்க வேண்டியதில்லை. என்னுடைய மனம் ஒன்றை செய்து கொண்டிருக்கும் போது, என் உடல் வேறு ஒன்றை செய்து கொண்டிருக்கும் நிலையில் நான் என்னை இருத்திக் கொள்வது, என்னை எனக்கே தூரப்படுத்துவது, என்னை எனக்கே முரணாக்குவது, என்னை எனக்கே எதிராக்குவது, அல்லது என்னுடைய உடலையே நான் ஆக்கிரமிப்பு செய்வது, இவைகள் எல்லாம் விபச்சாரத்தனங்கள் தான். இந்த வலது கண்ணைத்தான் பிடுங்கி போடு, இந்த பார்வையைத்தான் பிடுங்கி போடு, இந்த கோணத்தை, இந்த நோக்கத்தை தான் தரித்து போடு. ஏனென்றால் என்ன நடக்குன்னா, நீ இப்படியே வாழ்ந்தேனா உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படும். உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படும். அதை விட நீ ஒரு கண் இல்லாம வாழறது நல்லது. என் மனம் என் உடலோடு ஒருங்கிணைந்து, என் உடலும் என்னுடைய மனமும் என்னுடைய உணர்ச்சிகளும் ஒன்று சேர்ந்து
என்னுடைய உரிமையை இழக்காமல், பிறருடைய உரிமையை மீறாமல் உடன்பட்டு ஒத்திசைவோடு ஒரு காரியத்தை செய்யும் போது என் நலமும் காக்கப்படுகிறது, அடுத்த நலமும் காக்கப்படுகிறது. அவ்வாறு இல்லாத பட்சத்தில் என்னுடைய மனதால் என்னுடைய உடலை நானே நரகத்தில் தள்ளுகிறேன். நன்றாக புரிந்து கொள்ளணும். இங்கு இயேசுவினுடைய போதனையில் முக்கியமான ஒரு கருப்பொருள் என்னவென்றால், நரகம் என்பது இந்த புவியில் அனுபவிக்கக்கூடிய ஒரு கருத்தே அன்றி புவிக்கு அப்பாற்பட்ட வேறு இந்த வாழ்வுக்கு, இந்த பிறப்புக்கு இறப்புக்கு அப்பாற்பட்ட நிலையில் அனுபவிக்கக்கூடிய ஒன்று அல்ல. சொல்றாரு, உன்னுடைய சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படும். பொதுவா ஆத்துமா தான் நரகத்துக்கு போவணுவாங்க. ஆனால் இயேசு இங்கு சரீரத்தை நரகத்தில் ஆழ்த்துவதை பற்றி பேசுகிறார். உண்மையிலேயே என்னுடைய மனம் நிலை புரிதல் பெற்று, உணர்வு பெற்று, தெளிவு பெற்று, பக்குவப்பட்டு என் உரிமை என்ன, பிறர் உரிமை என்ன, என் அளவு என்ன, என் தேவை என்ன, என்னை நான் எப்படி பாவிக்க வேண்டும், என் உடலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து வாழாத எந்த ஒரு மனமும் தன் உடலை ஏற்கனவே தானாகவே நரகத்தில் தான் ஆழ்த்துகின்றது, நரகத்தில் தான் தள்ளுகின்றது. நரகம் என்பது இந்த உலகில் உடல் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு பெயர் தான் நரகம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், உடம்புல எதனா ஒரு வலி வந்துடுச்சுன்னா, ஒரு முள்ளு குத்துச்சுன்னா, ஒரு பிரச்சனை ஏற்படுச்சுன்னா, ஐயோ நரக வேதனை அனுபவிச்சேன்னு சொல்கிறோம். மனம் படும் துயரங்களை நாம் நரக வேதனை சொல்கிறது கிடையாது. ஆனால் உடல் படும் துயரங்களை நாம் நரக வேதனை என்று தான் குறிப்பிடுகிறோம். நரக வேதனை அனுபவிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏனென்றால் உடல் நரகத்தை அனுபவிப்பதற்கானது அல்ல, உண்மையிலேயே இந்த உடல் சொர்க்கத்தை அனுபவிப்பதற்கானது. ஒரு இடத்துக்கு போகிறோம், எங்கேயாவது நல்லா என்ஜாய் பண்ணுறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ஒரு அருவியில் குளிக்கிறோம், ஒரு இயற்கை காட்சியை ரசிக்கிறோம், ஒரு நல்ல உணவை உண்கிறோம், நல்லா உறங்கி ஓய்வு பெற்று இளைப்பாரி எழும்புகிறோம். உடனே என்ன சொல்கிறோம், அப்பா சொர்க்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த இடம், சொர்க்கத்தில் இருந்த மாதிரி இருந்தது அந்த வீடு, சொர்க்கத்தில் இருந்த மாதிரி இருந்தது அந்த இயற்கை காட்சிகள், சொர்க்கத்தில் இருந்த மாதிரி இருந்தது அந்த உணவு, அந்த உறக்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ சொர்க்கமும் நரகமும் இந்த உலக வாழ்க்கையில் உடல் அனுபவிக்கும் வேறுபட்ட நிலைகள். வேற எதுவாகவும் புரிஞ்சிக்க வேணாம், தயவுசெய்து வேற எதுவாகவும் புரிஞ்சிக்க வேணாம். வேற எங்கேயோ சொர்க்கம் இருக்குதுன்னு அங்கே போகிறதுக்கு எந்த முயற்சியுமே நீங்கள் வேணாம். இந்த வீட்டில் நீங்கள் சொர்க்கமாக, இந்த உடல் என்னும் வீடு சொர்க்கத்தை எவ்வளவு அனுபவிக்க செய்கிறீர்களோ தன்னாலேயே இந்த வீடு பேரு நித்திய வீடு எனும் அடுத்த சொர்க்கத்தன்மைக்கு இது உங்களை வழிநடத்தி விட்டுரும், அப்படியே மூவ் பண்ணி விட்டுரும், நகர்த்தி விட்டுடும். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. சரியா? நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த வாழ்க்கையை நான் நிறைவாக சரியாக வாழ்வதற்கு எனக்கு என்ன தேவை, என்ன புரிதல் தேவை, என்ன உணர்தல் தேவை, என்ன உபதேசம் தேவை. அங்கே போகிறதுக்கு நான் தேட வேண்டியதில்லை. இங்கே வரத்துக்கு நான் யோசிச்சதுனால வரல, ஏதோ ஒன்று என்னை இங்கே அனுப்பியிருக்குது. இதை வாழ்வது தான் என்னுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை, பொறுப்பு. இந்த வாழ்க்கை தான் என் கையில் இருக்குது. இதற்கு பிறகு நான் எங்கே போன்றதை இங்கே எது என்னை அனுப்பிச்சோ அதுவே அங்கே அனுப்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வாழ்க்கைக்குள் எது என்னை அனுப்பியதோ அதுவே இந்த வாழ்க்கைக்கு பிறகு நான் எங்கு போக வேண்டும் என்பதை அதுவே தீர்மானித்து அதுவே அனுப்பிவிடும். அதனால அதை நோக்கத்தில் நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இங்கு அனுப்பப்பட்டிருக்கிற நான், இந்த வாழ்க்கை என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக எனக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதற்காக எனக்கு உணர்ச்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது, இதற்காக எனக்கு உணர்வுகள் அருளப்பட்டிருக்கிறது, இதற்காக எனக்கு சிந்தனை வழங்கப்படுகிறது, இதற்கான உலகம் எனக்கு படைக்கப்பட்டிருக்கிறது, உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த உறவுகளோடு உறவாடும் முறைமைகள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய நோக்கம், என்னுடைய தேவை, என்னுடைய செயல், என்னுடைய வாழ்வியல் முறைமைகள் அத்தனையும் இங்கு நான் வாழ்வது எப்படி, சிறப்பாக வாழ்வது எப்படி, பிறரோடு இணக்கமாக வாழ்வது எப்படி, கூடுமானவரை பிணக்குகளை தீர்த்துக் கொள்வது எப்படி, என் உரிமையை இழக்காமல் பிற உரிமையை மீறாமல், எதனையும் உடைமை மனோபாவமாக கொள்ளாமல் உரிமையோடு வாழ்ந்து விட்டு போவது எப்படி, அதற்கான தெளிவோடு, அதற்கான சிந்தனையோடு நாம் எவ்வளவு வாழ்கிறோமோ அவ்வளவும் நம்முடைய உடலை நாம் சொர்க்கத்தில் இருத்துகிறோம். இதனையெல்லாம் புரியாமல், இதனையெல்லாம் மீறி நாம் எவ்வளவு வாழ்கிறோமோ அவ்வளவும் நாம் நம்முடைய மன எண்ணங்களால், மன உணர்ச்சிகளால், நம்முடைய மனதினுடைய வெறித்தனங்களால், நம்முடைய மனதினுடைய தீவிரங்களால், அடுத்தவருடைய உடைமையை அபகரிக்கும் அறியாமையினால் நம்முடைய சொந்த உடலை நாம் நரகத்தில் இருத்துகிறோம். நரகமும் சொர்க்கமும் நம்முடைய மனம் நம்முடைய உடலுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிலைகள் மட்டுமே.
நரகமும் சொர்க்கமும் நம்முடைய மனம் நம்முடைய உடலுக்கு உருவாக்கி கொடுக்கும் சூழல்கள் மட்டுமே. சொர்க்கமும் உங்க கையில தான் இருக்குது, நரகமும் உங்க கையில தான் இருக்குது. உங்களுடைய உடலுக்கு நீங்க சொர்க்கத்தையும் கொடுக்க முடியும், உங்க உடலுக்கு நீங்க நரகத்தையும் கொடுக்க முடியும். எவ்வளவு நீங்கள் மனமும் உடலும் ஒருங்கிணைந்து உங்கள் உரிமையை இழக்காமல் பிறருடைய உரிமையை மீறாமல் வாழ்கிறீர்களோ அவ்வளவு உங்க உடலை நீங்க சொர்க்கத்துல தான் வச்சிருப்பீங்க. எவ்வளவு நீங்க உங்க உடம்புக்கே உங்க மனசை தூரப்படுத்தி, உங்க மனசுக்கே உங்க உடம்பை தூரப்படுத்தி உங்க உரிமையை இழந்து அடுத்தவங்க உரிமையை மீறி கெடுக்கிறீங்களோ, கெடுக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறீங்களோ, செயல்களை செய்கிறீங்களோ, எண்ணுகிறீர்களோ அவ்வளவும் உங்கள் மனதை நீங்கள் நரகத்துக்குட்படுத்துகிறீர்கள். ஆகவேதான் சொல்லுகிறார், உங்கள் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். உங்களுடைய கருத்து, உங்களுடைய நோக்கம், உங்களுடைய கோணம், உங்களுடைய பார்வை, மனதில் நீங்க செய்ய வேண்டிய மாற்றம் செய்ய வேண்டிய செயல், அதனை தரித்து போட்டா போதுமே. உடம்பையே வேதனைக்குள்ள நரகத்துக்குள்ள ஆழ்த்துறதை விட அதுக்கு காரணமான கருத்தை வெட்டி எறிஞ்சிடலாம் தானே, சிதைச்சிடலாம் தானே, விட்டுடலாம் தானே. இல்லை, இது என்னுடைய மனதையே என்னை விட்டு பிரிக்கிறது, என்னுடைய உடலையே என்னை விட்டு பிரிக்கிறது, இது இன்னொரு உடலுக்கு தீங்கு நினைக்கிறது, இன்னொரு உடலினுடைய உரிமையை இது மீறுகிறது, இன்னொரு உயிரை எனக்கு உடமையாக்க இது செயல்படும் இந்த எண்ணம் எழுகிறது, ஆகவே இது எனக்கு வேண்டாம் என்று அங்கேயே தரித்து விடுவது, அங்கேயே பிடுங்கி விடுவது, அங்கேயே வெட்டி விடுவது. அது ஒரு சிறிய வழி, கொஞ்ச நேரம் தான். ஐயோ, நம்முடைய எண்ணம் அதை அடக்கிறது கிடையாது, கடக்கிறது. சரியா? நீ உடம்ப நரகத்தில் ஆழ்த்தி துன்பப்படுறதை விட உன்னுடைய மனதில் அதற்கு விதையான இச்சையை, பார்வையை, கோணத்தை சரி செய்து கொள்வது மேலானது. ஏன்னா உன்னுடைய சரீரம் முழுவதும் நரகத்தில் ஆகும்போது அந்த சரீரத்துக்குள் இருக்கிறவனுடைய மனம்தான் அந்த துன்பத்தை அனுபவிக்க போகிறது. ஆக சரீரம் நரகத்தில் ஆழ்த்தப்படும் போது உன்னை நீயே நரகத்தில் ஆழ்த்திக் கொள்ளுகிறாய். அதற்கு பதில் ஒரு உறுப்பு, ஒரு அதற்கு காரணமான அந்த ஒரு காரணம், அந்த ஒரு கருத்து, அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு உணர்ச்சி, அந்த ஒரு கோணம், பார்வை, நோக்கம் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து போட்டுரு. நீ முழுசுமே கரையானவன் கிடையாது, நீ முழுசுமே நரகத்துக்குரியவன் கிடையாது. நீ முழுசுமே ஏதோ ஒரு சிலது எது உன்னை தடுக்கிறதோ, எது உனக்கு, அதான் சொல்றாரு, எது இடரலா இருக்கிறதோ, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால், உன் பார்வை, உன் கோணம், உன் நோக்கம் உனக்கு இடரலா இருந்தா, எந்த நோக்கம், எந்த பார்வை, எந்த கோணம் இடரலா இருக்கோ அதை பிடுங்கி போட்டுரு. அதை யார் நிர்ணயம் பண்றது? எந்த கோணம் எனக்கு இடரல்னு யார் நிர்ணயம் பண்றது? அது உனக்கு தான் தெரியும். உன்னுடைய மனமும் உடம்பும் ஒன்னா சேருதா? உன் உரிமையை மீறாம நீ செயல்படுறியா? நீ செயல்படுற அந்த செயல், நீ நினைக்கிறதா இருந்தாலும் சரி, நீ செயல்படுறதா இருந்தாலும் சரி, அது இன்னொருத்தர் உரிமையை இன்னொருத்தர் உரிமையை மீறாம இருக்குதா? இன்னொருத்தர் உன்னுடைய உடைமையா அபகரிக்கும், பயன்படுத்தி கொள்ளும் அந்த ஒரு கருதுகோள் இல்லாம இருக்குதா? அதை நீ பார்த்து முடிவு பண்ணிக்கிற உரிமை உனக்கு இருக்கு. ஆக உன்னுடைய வலது கண்ணை சரிப்படுத்துற உரிமை உனக்கு இருக்கு. உன்னுடைய சரீரத்தை நரகத்துல தள்ளாம சொர்க்கத்துல இருத்துற உரிமை உனக்கு இருக்கு. அதை நரகத்துல ஆழ்த்துற உரிமை உனக்கு இருக்கு. உன்னுடைய கருதுகோளை சரி பண்ணாம அது அப்படியே அதன் வழியே கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு போக விடுற உரிமையும் உனக்கு இருக்கு. ஆக உன் வாழ்க்கை உன் கையில், உன் வாழ்க்கை உன்னுடைய உரிமை, உன்னுடைய உடல் உன்னுடைய உரிமை. நான் என்பது உனக்கு சொல்லும், ஆனால் நீ அதனை மனதோடும் உடலோடும் உணர்ச்சிகளோடும் உணர்வுகளோடும் சிந்தனையோடும் பொருத்தி வாழ வேண்டியதை நீ தான் செய்யணும். நானே அதை செஞ்சு கொடுக்காது. நான் உணர்த்தும், நான் உபதேசிக்கும். அந்த நான் எல்லாருக்குள்ளும் இருக்கு. எல்லாருக்குள்ள இருந்து அந்த உள்ளுணர்வு பேசும். அந்த உள்ளுணர் நான் எனும் அந்த உள்ளுணர்வின் சத்தத்தை கேட்டு அந்த உபதேசத்தின்படி எப்பவுமே என்னுடைய உடல் என்னுடைய மனசு ஒன்றா இருக்கணும், ஒருங்கிணைந்து இருக்கணும். என்ன செயல் செஞ்சாலும் மனதாலும் உடலாலும் ஒன்றுபட்டு இருக்கணும். மனசும் உடம்பும் ஒன்றுபடாம கண்டதை யோசனை இருக்கக்கூடாது. அந்த கண்டதுன்னும் போது அந்த கண்டதுல வேறொரு உடல் வேறொரு உயிர் என்பதற்கு எனக்கு உரிமையே இல்லை. இன்னொருத்தர் எடுத்து எனக்குள்ள வச்சு சிந்திக்கிற உரிமை எனக்கு இல்லை. அவங்க உடலை பற்றி சிந்திக்கிற நிலை எனக்கு இல்லை. அவங்க உடல் மேல என்ன கோணம், என்ன விதமான கோணம், என்ன விதமான நோக்கத்துல பார்வையை செலுத்தணுங்கிற உரிமை எனக்கு இல்லை.
அதையெல்லாம் தவிர்த்தால் உன் உடல் பாதிக்கப்படாது. ஏன்னா உடலினுடைய அவயவங்கள், உடலில் சுரக்கிற சுரப்பிகள், உடலினுடைய ஹார்மோன்கள், உடலில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகள், உடலில் இருக்கிற இரத்த ஓட்டம், உடல் என்பது ஒரு அறியாமையில் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு பாண்டம். ஏன்னா அதுக்குன்னு தனி விருப்பங்கள் கிடையாது. அதற்குள் எவர் வாழ்கிறாரோ, அதற்குள் எந்த உயிர்த்தன்மை இருக்கிறதோ அதனுடைய இயக்கத்தின்படிதான் அது இயங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற பாண்டமாகிய அந்த உடலை உன் மனதால் கெடுக்காதே, உன் மனதின் அறியாமையால் கெடுக்காதே, மனதால் அதை அசுத்தப்படுத்தாதே. அது வீடு, அது சுத்தமாக இருக்கட்டும், அது வீடு குறையற்று இருக்கட்டும், அது வீடு பழுதற்று இருக்கட்டும். ஏன்னா உடலுக்கு நோய் என்பது மனதால் தான் வருகிறது. மனதினுடைய தவறுகளால், மனதினுடைய முறைகேடுகளால், மனதினுடைய ஒருங்கிணையாத செயல்பாடுகளால், மனதினுடைய ஒத்திசைவு இல்லாததினால் தான் உடல் நோய்வாய்ப்படுகிறது, நரக வேதனை அனுபவிக்கிறது. ஆகவே உன் உடலை நரகத்தில் ஆழ்த்தாதே. உன் உடலை நரகத்தில் ஆழ்த்தாமல் இருக்க வேண்டும் என்றால் உன் இருதயத்தில் நீ செயல்படு. உன் இருதயத்தை சுத்தமாக்கு, உன் இருதயத்தை முறையாக்கு, உன் இருதயத்தில் உரிமை மீறாதே, உன் இருதயத்தில் இன்னொருவரை கொண்டு வராதே, உன் இருதயத்தில் எவரையும் உன்னுடைய உடைமையாக பாவியாதே. உன் மனைவி கூட, உன் கணவன் கூட உன்னுடைய உடைமை கிடையாது, உன்னுடைய உரிமை கிடையாது. அவர்களுக்கென்று தனி உரிமைகள் உண்டு, அவர்களுக்கென்று தனி உடைமைகள் உண்டு. அவர்களையும் உன் இருதயத்தில் தூக்கி சுமக்காதே. அவர்களது உரிமையில் அவர்களது உடைமையை பாவித்து அவர்களாக வாழ விட்டுவிடு. அளவை புரிந்து கொள். உன்னுடைய அளவு என்ன, பிறருடைய அளவு என்ன? உன்னுடைய தேவை என்ன, பிறருடைய தேவை என்ன? உன்னுடைய நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தில் நீ முதன்மையாக முழுமையாய் பொருந்தி இருக்கிறாயா என்று பார். மனதில் எனக்கு ஒரு விருப்பம் எழுகிறது என்றால் அந்த விருப்பத்தோடு என்னுடைய உடல் ஒருங்கிணைகிறதா? என் உடலே என்னோடு ஒருங்கிணையவில்லை என்னும் போது என் உடலையே விட்டுவிட்டு நான் மனம் மட்டும் கொண்டு வேறொரு உடல் மீது அதை நான் தாக்கம் செலுத்துகிறேன், பாதிப்பு ஏற்படுத்தும்படி நினைக்கிறேன் என்றால் அது எவ்வகையில் நியாயமாகும்? அதைத்தான் இங்கு விபச்சாரம் என்கிறார். உன்னுடைய இருதயத்தின் எண்ணத்தோடு, உன்னுடைய இருதயத்தின் இச்சையோடு உன் உடல் இணைந்து செயல்படவில்லை, ஆனால் உன் மனம் மட்டும் தனித்து வேறொரு உடல் மீது அதனை செயல்படுத்துகிறது. அது விபச்சாரம் செய்து முடித்தாயிற்று. அதை விட பெரிய விபச்சாரம் எதுவுமே கிடையாது. இது வெறும் ஆண் பெண் உறவுக்கு மட்டும் இல்ல, வேற எந்த உடைமை, வேற எந்த செயலா இருந்தாலும் சரி. இதனால தான் சொல்லுவாங்க, சாப்பிடும்போது சாப்பிட்றதில்ல, குளிக்கும் போது குளிக்கிறதில்ல, பேசும்போது பேசுறதில்ல, கோபப்படும் போது கோபப்படுறதில்ல, நடக்கும்போது நடக்கிறதில்ல, உறவாடும் போது உறவாடுறதில்ல, உடலுறவு கொள்ளும் போது உடலுறவு கொள்றதில்ல, உறங்கும் போது உறங்குவதில்லை. ஏன்னா எல்லாவற்றிலுமே நாம் பிரிந்து கிடக்கிறோம், எல்லாவற்றிலுமே நாம் அறகுறையாக இருக்கிறோம். மனம் ஒன்று செய்யுது, உடம்பு ஒன்று செய்யுது. மனம் ஒன்று கருதுது, உடம்பு ஒன்று செய்யுது. மனம் ஒரு நோக்கத்தில் இருக்குது, உடம்பு ஒரு வேற தாக்கத்தில் இருக்குது. இதற்கு பெயர் விபச்சாரம். இது உன் உடலை நரகத்தில் ஆழ்த்தும். அதற்கு உனக்கு என்னுடையதுன்னு சொல்ற இல்லையா, என்னுடைய பார்வை, என்னுடைய இச்சை, என்னுடைய தீவிரம், என்னுடைய வெறி, என்னுடையது என்று சொல்ற இல்லையா, அதுதான் வலதுசாரி. உன்னுடையது என்று சொல்லுகிறாயே, அது உனக்கே துன்பமாய் இருக்கிறது, உன்னையே நரகத்தில் ஆழ்த்துகிறது. ஆகவே அதை சரி செய். அப்பொழுது உன்னுடைய உடல் காக்கப்படும், உன்னுடைய முழுமை காக்கப்படும். அதைத்தான் அடுத்த வருஷம் தொடர்ந்து சொல்றார். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். சிந்தனை அளவிலும், அதாவது மன அளவிலும், செயல் உடல் அளவிலும் உன்னுடைய முழுமையை உன்னோடு இணைக்காத எந்த ஒன்றும் உன்னை நரகத்தில் தான் தள்ளும். ஆகவே கண் என்பதை பார்வை கோணம் என்று எடுத்துக்கொண்டது போல கை என்பதை நாம் என்னுடைய செயல் என்று வைத்துக் கொள்ளலாம். கை செயலை குறிக்கின்றது, கண் கோணத்தை, நோக்கத்தை குறிக்கின்றது. என்னுடைய நோக்கம் என்னையே என்னோடு பொருந்த செய்கிறதா? என் உடல் பொருள் ஆவி அந்த நோக்கத்தில் பொருந்துகிறதா? அப்படி பொருந்தி நான் செய்தால் அது என்னுடைய உரிமையை இழக்காமல், என் உடலை கெடுக்காமல் எனக்கு அது சொர்க்கமாக இருக்குமா?
எனக்கு மட்டுமல்ல, அதனால் என்ன வேறொரு உயிரையோ வேறொரு உடலையோ நான் அதில் பொருத்தினால், அதில் ஈடுபடுத்தினால், அவர்களுடைய உரிமையை மீறாமல், அவர்களை நான் உடைமை மனோபாவத்தினால் பாவிக்காமல் உரிமையோடு நான் உறவாடும் நிலையில் அந்த செயல் அமையுமா? அப்படி அமைந்தால் எதுவும் முறையானது, சரியானது, ஆசீர்வாதமானது, சொர்க்கத்தில் ஆழ்த்துவது. அதற்கு மாறானது எதுவுமே நரகத்தில் ஆழ்த்துவது. ஆக உடலும் மனமும் உயிரும் பொருந்தி உன்னை இழக்காமல், உன் உரிமையை இழக்காமல், பிறர் அவர்களை இழக்காமல், அவர்களுடைய உரிமையை மீறாமல் இணைந்து செயல்பட்டால் சொர்க்கம். அதற்கு மாறானது நரகம். இந்த ரெண்டையுமே மனிதர்கள் நாம் இந்த புவியில் தான் அனுபவிக்கின்றோம், இந்த வாழ்க்கையில் தான் அனுபவிக்கின்றோம். ஆக வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொள்வது என்பது, இந்த வாழ்க்கையை நான் எனக்கு நரகமாக்கிக் கொள்கிறேனா, நான் எனக்கு சொர்க்கமாக்கிக் கொள்கின்றேனா, என் உடலுக்கு நான் அனுதினமும் சொர்க்கத்தை கொடுக்கிறேனா, என் உடலுக்கு நான் அனுதினமும் நரகத்தை கொடுக்கிறேனா, என் உடல் நரகத்தில் அல்லாடுகிறதா, தள்ளாடுகிறதா, அல்லது சொர்க்கத்தில் அது அனுபவிக்கின்றதா, இன்பத்தில் கழிக்கின்றதா, மகிழ்ச்சியில் நிறைகின்றதா, எதை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன்? அப்படி கொடுக்கும் விதத்தில் நரகத்தை தான் கொடுக்கிறேன் என்றால் நான் என்ன அறிவு அடைந்திருக்கின்றேன், என்ன புரிதல் அடைந்திருக்கின்றேன், எந்த பிரமாணங்களை வாழ்வில் என்னுடைய வாழ்வியல் முறைமையாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன்? என்னையும் கெடுத்து பிறரையும் அவர்களுடைய உரிமையை மீறி கெடுக்கக்கூடிய அளவில் நான் இருக்கிறேன் என்றால் நான் என்ன பிரமாணத்தை வாழ்வில் உடையவனாக இருக்கிறேன், என்ன கற்பனைகளை நான் கை கொண்டிருக்கிறேன், என்ன முறைமையோடு நான் இந்த புவியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? என்னை வாழ வைக்கக்கூடிய அந்த முறைமை இப்படி என்னை நரகத்தில் இருத்துகிறது, என் சரீரத்தை கெடுக்கின்றது, பிறருடைய சரீரத்தை கெடுக்கின்றது என்றால் அது எனக்கு தேவைதானா? அதை யார் கொடுத்திருந்தால் என்ன, யார் எழுதி கொடுத்திருந்தால் என்ன, எந்த வேத முறைமைகளில் இருந்தால் என்ன, அது எவ்வளவு தூய்மையான புனித நூலாக இருந்தால் என்ன, அதனை நான் எப்படி உள்வாங்கி இருக்கின்றேன்? என்னுடைய புனிதம் என்பது நான் என்னோடு இருப்பது, என் உரிமையோடு இருப்பது, என் முழுமையோடு இருப்பது, என்னுடைய உடலோடு, என்னுடைய உள்ளத்தோடு, என்னுடைய உணர்ச்சி உணர்வுகளோடு நான் பொருந்தி இருப்பது என்னுடைய முழுமை. அதுதான் என்னுடைய புனிதம். அந்த புனிதத்தை கெடுக்கக்கூடிய எந்த ஒன்றும் எனக்கானதல்ல. அப்படித்தான் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உள்ளது. அப்படித்தான் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உள்ளது. ஆக வாழ்வுதான் நுணுக்கமானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்வுதான் நுணுக்கமானது. வாழ்வதற்குத்தான் வழிகாட்டுதல், வழிநடத்துதல், உபதேசம், உணர்த்துதல் வேண்டும். இதை நாம் முறைப்படுத்தி, இதுதான் முறைப்படுத்தி வாழ்வது, முறையாக வாழ்வது. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர், வாழ வேண்டிய முறைப்படி வாழ்பவர், வாழ்வினுடைய உச்சத்தை, மேன்மையை அனுபவித்து வாழ்பவர், வானுலகம் தெய்வத்தில் தானாகவே வைக்கப்படுவார். அங்க வைக்கப்படுறதுக்காக இங்க வாழ்வது கிடையாது. இங்க அப்படி வாழ்வதனுடைய அடுத்த நகர்வா, அடுத்த நிலையா, அதனுடைய நீட்சியா, அது அங்கதான் போகும். சரியா? இந்த பிறப்பு வரத்துக்கு முன்னாடி நான் ஏதோ ஒன்னா இருந்து இங்க வந்திருக்கிறேன் போது, இங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா தன்னாலே நான் அடுத்த நிலைக்கு போறேன். அதனால அடுத்த நிலைக்கு போறது எனக்கு நோக்கம் இல்லை, அதனுடைய தேவையை கருதி நான் செயல்படுவது இல்லை. இங்கே நான் எப்படி வாழ்கிறேன், இங்கு நான் பிறரோடு எப்படி பொருந்துகிறேன். எல்லா வசனமும் பாருங்க. உன் சகோதரனை கோபித்துக் கொள்வது, பிறரோட நல்மனம் பொருந்து, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கிறது, ஒரு கணவன் ஒரு மனைவியை நடத்துறது, எல்லாமே இங்கு மனிதர்களோடு பொருந்துவது, சூழலோடு பொருந்துவது. அவைகளில் உனக்கு குறை உண்டானால், உனக்கு கோபம் இருந்தால், உனக்குள் இச்சை இருந்தால் அப்படின்னா என்ன? அது முதலாவது என்னுடைய மனது, என்னுடைய உடல், என்னுடைய குணம், என்னுடைய தன்மை, நான் என்பதை முழுமைப்படுத்துகிறது. அப்ப என்னை எவ்வளவு நலமாக வைப்பது, என்னால் பிறர் எவ்வாறு நலமாக வாழ்வது, இதற்குத்தான் அனைத்துமே, இதற்குத்தான் அனைத்துமே. இதை தவிர்த்து வேறு எதற்கும் உபதேசங்கள் தேவையில்லை. ஆனால் நீங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு இதை செய்யுங்க, அங்க போறதுக்கு இதை செய்யுங்க. ஆண்டவன் ஏற்கனவே எனக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறான். இந்த வீடே நான் அறியாத வீடுதான், இதுவே எனக்கு பழக்கமில்லாத வீடுதான். இந்த வீடு முன்ன பின்ன நான் பார்த்தனா என்ன? இந்த உடல் என்னும் வீடே எனக்கு அறியாத ஒரு வீடு, அறியாத ஒரு 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 தன்மையில் தான் இது எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதனை நான் அறிந்து, இதனை சேதப்படுத்தாமல், இதனை முறையாக சரியாக பாவித்து
இந்த உடல் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதா அல்லது உடல் முழுவதும் சொர்க்கத்தில் இருந்து வாழ்வதா? இதற்கானதை நான் சரியாக புரிந்து வாழ்ந்தாலே இதற்கு அடுத்து அப்கிரேடா அடுத்த நிலை வீடு என்னவோ அந்த வீட்டுக்கு தன்னால நான் போறேன். இப்படி சொல்லாம சின்ன வீடை நல்லா வச்சுக்கினா பெரிய வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த உடல் என்னும் சின்ன வீட்டை நல்லா வச்சுக்கினா அடுத்து எனக்கு பெரிய வீடு. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தின் அதிகாரி. தற்காலிகமான இந்த வீட்டில் நான் சரியாக வாழ்ந்தால் நிரந்தரமான ஒரு வீட்டுக்கு நான் நிச்சயமா ப்ரொமோட் ஆக போறேன். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் இந்த வீட்டில் வாழ்வதை நான் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன்? இந்த வீட்டை நான் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறேன்? இங்கு உள்ளவர்களோடு வாழும் வாழ்க்கையை நான் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறேன்? இந்த ஒரு பாடல் உண்டுல்ல, தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அதில் ஒரு சரணம் ஒன்று இருக்கும், பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எந்தன் தேவனே என்னமோ, கிருபையாக நீ எனக்கு தருவதெல்லாம் இன்னும் மண்டை நெருங்கி சேர்க்கும் தூதனாக செய்யும், நெருங்கி அழைக்கும் தூதனாக செய்யும் அப்படின்னு இருக்குல்ல. உண்மையிலேயே அந்த பாட்டை கொஞ்சம் மாற்றி பாடணும். உண்மையிலேயே மாற்றி பாடணும். என்னன்னா, தேவனே நான் உமதண்டையில் இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, வாழ்ந்துட்டு இருக்கிற இப்பவும் சரி, இந்த வாழ்க்கைக்கு பிறகும் சரி, நாம ஏற்கனவே தேவனுக்குள்ளதான் இருக்கிறோம், தேவன் அண்டையில் தான் இருக்கிறோம், அவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு, அவர் நம்ம அண்டையில் தான் அவர் இருக்கிறாரு. இதை யாரும் பிரிக்க முடியாது, மாற்ற முடியாது, திருத்த முடியாது, அழிக்க முடியாது. இதை நான் எதையும் செய்யவும் முடியாது. அதனால அதற்கு நான் எந்த ஒரு முயற்சியும் செய்ய வேண்டியதே கிடையாது. ஆனால் அந்த தேவன் பல கோடி உயிரினங்களா தனித்தனி வடிவம் எடுத்து மனிதன் என்கிற, நான் என்கிற, நீ என்கிற இத்தனை வடிவங்களாகி இந்த ஒரு வாழ்க்கை முறை அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இதில் நான் உங்களோடு, சரியா மனிதர்களே, நான் உங்களோடு இன்னும் நெருக்கமாக, இன்னும் உங்களை புரிந்து கொண்டு, இன்னும் உங்களோடு உரிமையோடு உறவாடி, உங்களை உடைமைகளாக பாவித்து ஆக்கிரமிப்பு செய்து அநியாயமாக உங்களை அனுபவிக்காமல் முறையாக சரியாக உரிமையோடு உங்களை நான் அனுபவித்து உறவாடி உங்களோடு இணக்கமாக வாழ்வதற்கு என்னை வழிநடத்தும். அதற்கு என்னை நெருக்கமாக எது அழைத்து செல்கிறதோ அதுவெல்லாம் நான் எனக்கு வழங்குகிற உபதேசங்கள். எதெல்லாம் எனக்கு அருளப்படுகிறதோ, எதுவெல்லாம் எனக்கு வழங்கப்படுகிறதோ, எதுவெல்லாம் எனக்குள் இருந்து எழுகிறதோ அதெல்லாம் இன்னும் நெருக்கமாய், இன்னும் மனித உறவுகளிடத்திலே இன்னும் மகிழ்ச்சியோடு நிறைவோடு என்னுடைய உரிமையை இழக்காமல், அவர்களுடைய உரிமையை மீறாமல் வாழ்வதற்கான சூழல் எவ்வளவு அமைகிறதோ அதுதான் கிருபை, அதுதான் இரக்கம், அதுதான் வழிநடத்துதல். சரியா? அப்படின்னா என்ன, இந்த முழு பகுதி என்ன சொல்லுதுன்னா, நீங்க இந்த உலகத்துல இந்த உடல் கொண்டு, உங்களைப் போலவே உடல்கள் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தற்காலிகமான வீட்டில் வாழக்கூடிய மனித வாழ்க்கையை எவ்வளவு சிறப்பாக, நிறைவாக, திருப்தியாக, உரிமை மீறாமல், உடைமை மனோபாவம் இல்லாமல், ஆக்கிரமிப்பு அதிகாரம் இல்லாமல் முறையாக உறவாடி வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை தான் வீடு பேருக்கு வழிநடத்துகிறது. அந்த வாழ்க்கைத்தான் இங்கு அவசியமாக இருக்கிறது. அதை தவிர வேறு ஏதும் இல்லை. அதற்கு உங்களுடைய மனமும், உங்களுடைய குணமும், உங்களுடைய உடலும், உங்களுடைய உணர்ச்சிகளும் பொருந்தி இருக்க வேண்டும். அதே போல பிறருக்கும் தனித்தன்மையான உடல் இருக்கிறது, உரிமை இருக்கிறது, உணர்ச்சிகள் இருக்கிறது, உணர்வுகள் இருக்கிறது, விருப்பங்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய உரிமையை மீறக்கூடாது, அவர்களை உடமையாக பாவிக்கக்கூடாது. யாருக்கும் எவர் மீதும் உரிமை இல்லை, யாருக்கும் எவர் மீதும் அதிகாரம் இல்லை. யாரும் யாரையும் பயன்படுத்திக் கொள்வதற்காக இங்கு வரவில்லை, பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். பகிர்ந்து கொள்ளுதல் வேறு, பயன்படுத்திக் கொள்ளுதல் என்பது வேறு. உரிமையோடு உறவாடுதல் என்பது வேறு, உடமையாக நினைத்து ஆட்கொள்ளுதல், ஆக்கிரமிப்பு செய்தல், அதிகாரம் செய்தல் என்பது வேறு. நீ என்னுடைய உடமை, நீ என் பொண்டாட்டிடி, நான் என்ன ஒன்று செய்வேன், நீ என் புருஷன்டா, நான் என்ன ஒன்று செய்வேன், என் அதிகாரம், எனக்கு அதிகாரம் இருக்கு. அதிகாரம் என்கிற வார்த்தைக்கே இங்க அகராதியில், உறவு அகராதியில் அப்படி ஒரு வார்த்தை இல்லை, அதுக்கு அர்த்தமும் கிடையாது. உறவில் அதிகாரம் என்னும் வார்த்தை அந்த உறவு அகராதியில் இல்லவே இல்லை. சரியா? விருப்பம் அன்பினால் விளைகிறதா? வினைகள், செயல்கள் அன்பினால் விளைகிறதா? அந்த ஒவ்வொரு செயலிலும் நீ முழுமையாக முதன்மையாக இருக்கிறாயா? எதனா செய், உனக்கு செய், இல்லை இன்னொருத்தருக்கு செய்.
நீ அதில் முழுமையாக இருக்கிறாயா? அதுவும் உடலுறவு என்னும் போது இரு பாலினம் ஆண் பெண் என்னும் உடலுறவு என்னும் போது அதில் உயிர், உள்ளம், உணர்வு, உணர்ச்சி, விருப்பம், உடல் முழுமையாக ஈடுபடுவது. நீ ஏற்கனவே உடம்பு எங்கே போட்டு மனசுல பண்ணுகிற, மனசு எங்கே போட்டு வெறும் உடம்ப நகர்த்தின்னு இருக்கிற. அப்போ உனக்குள்ள நீயே ஏற்கனவே விபச்சாரியா தான் இருக்கிற. அப்ப நீ செய்கிற செயல் என்னவா தான் இருக்கும்? விபச்சாரமா தான் இருக்கும். விபச்சாரித்தான் விபச்சாரம் செய்ய முடியும். விபச்சாரியாக இராதவன் விபச்சாரம் செய்வதில்லை. விபச்சாரம் செய்வதனால விபச்சாரி இல்லை, விபச்சாரியா இருக்கிறதுனால தான் விபச்சாரம் செய்யறான். விபச்சாரி என்பது என்ன? தனக்குத்தானே தன்னில் தானே பிரிந்திருத்தல், தன்னைத்தானே முழுமைப்படுத்தாதிருத்தல், தன்னோடு தானே ஒன்றிணைந்திராதிருத்தல், தன்னைத்தானே உரிமையாக உறவாக அனுபவிக்காமல் உடமையாக அதிகாரத்தினால் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருப்பவன். அப்ப அவன் அடுத்த உடல் என்ன செய்வான்? அவங்க அனுமதியின்றி தன்னுடைய நோக்கத்துக்கு, தன்னுடைய தேவைக்கு, தன்னுடைய இச்சைக்கு தனக்குள்ள அவங்களை எடுத்து வச்சு என்னமா அவங்கள கற்பனை பண்ணிருக்கலாம், என்னமா வேணுமோ சிந்திச்சுன்னு இருக்கலாம், என்னமா வேணுமோ எதுவும் பண்ணின்னு இருக்கலாம். அது யாருக்கு கேடு? அதாவது யாருக்கு கேடு? உன் முழு சரீரத்துக்கும் அது கேடு. எந்த ஒரு விருப்பம், எந்த ஒரு எண்ணம், எந்த ஒரு நினைப்பு செயலாக முடியாதோ, உன் உடலோடு உன் உடலில் வெளிப்படாதோ, அதனை எண்ணாமல் இருப்பது தானே உன்னுடைய உடல் நலத்துக்கு ஆரோக்கியம், உன்னுடைய உடலுக்கு நலம் பயக்கும். மற்றதெல்லாம் உனக்கு கேடு தானே விளைவிக்கும். சிந்தனையின் அளவே என்னங்க? எதை செய்ய முடியுமோ அதை சிந்தி, எதை செயலுக்கு கொண்டு வராதோ அதை சிந்தனையில் வரும்போதே நிறுத்திக்கோ, அங்கேயே வெட்டிடு. அதான் உன் கண்ணை அங்கேயே பிடுங்கி போடு, உன் கருத்தை அங்கேயே பிடுங்கி போடு, உன் நோக்கத்தை அங்கேயே பிடுங்கி போடு. இது என் உடலுக்கு வராது, இது என் செயலா மாறாதுன்னு தெரிஞ்சல, அங்கேயே நிறுத்து. அப்படி செயலுக்கு வந்தாலோ அந்த செயலோடு, அந்த கை செயல்படும் போது அந்த கையோடு உன் மனம் வருதா பாரு. மனமும் விருப்பமும் உன்னுடைய கையை ஒன்றாக சேர்ந்து செயல்படுதா பாரு. அப்படி செயல்படும் போது அது பிறர் மீது அதிகாரம் செய்யாம, பிறருடைய உரிமையை பறிக்காம, அவங்கள உடமையா கண்டு நசுக்காம, ஒடுக்காம, அதை அரவணைக்கிற கையா நீளுதா பாரு. அப்படி நீளல, அப்படி ஒரு செயல் போதுன்னா அதை வெட்டு, அதை துண்டி தீர்ந்து போடு. ஏன்னா அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா, உன் முழு சரீரம் நரகத்துக்கு போயிடும். உன் முழு சரீரம் அந்த துன்பத்தை அனுபவிக்கும். உன்னோடு நீ ஒன்றிணைந்து ஒரு செயலை செய்யாவிட்டால் உன்னுடைய மனம் உன் சரீரத்தை நரகத்தில் ஆழ்த்துகிறது. சரியா? ஆகவே கவனமா ஒன்று செய்யணும்னா அதை இன்னைக்கு சிறப்பா வாழ்வதற்கு என்னவோ அதை செய்யணும். இன்னைக்கு என் கூட இருக்கிற உறவுகளோடு நான் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்வதற்கான நுணுக்கத்தை தான் நான் கத்துக்கணும், அதற்கான உபதேசத்தை தான் நான் புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கைக்கு தான் நான் எல்லாத்தையும் செய்யணுமே தவிர, இந்த வாழ்க்கை கடந்த வீடு பேருக்கு எதையும் நான் செய்ய வேண்டியதில்லை. இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்தாவே அதனுடைய நீட்சியா எனக்கு வீடு பேர் அமையும். அது எப்படி இருக்கும்? அது நகர்த்திட்டு போறது கடவுளுடைய வேலை, அனுப்புனவன் வேலை அடுத்த கட்டத்துக்கு அனுப்புறது. என்னுடைய வேலை இந்த கட்டத்தில் நான் சரியா வாழ்ந்துட்டு போறது. சரியா? புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இது நம்முடைய மனதோடும் உணர்வோடும் உணர்ச்சிகளோடும் உடலோடும் பொருந்தி பிறருடைய உடலையும் பிறருடைய மனதையும் பிறருடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து இணக்கத்தோடு வாழ்வதற்கான ஒரு இதயபூர்வமான இயல்பான வாழ்க்கைக்கான உபதேசம். சரியா? இதுதான் ஆன்மீகம். நான் என்னை எப்படி பாவிக்கிறேன், அடுத்தவங்களை எப்படி பாவிக்கிறேன்றது தான் ஆன்மீகம். அரோகரா போகிறது ஆன்மீகம் கிடையாது, அல்லேலியா போகிறது ஆன்மீகம் கிடையாது, அல்லாஹுல்லா போகிறது ஆன்மீகம் கிடையாது. கடவுளுக்குன்னு எதுவும் செய்யணுமே அது எதுவுமே ஆன்மீகம் கிடையாது. பிற மனிதருக்கு என்ன செய்யணுமே, பிற மனிதருக்கு முன்னாடி எனக்கு நான் என்ன செய்யணும் அது ஆன்மீகம். என்ன நல்லா வச்சுக்கிறதுக்கு, என்ன சொர்க்கத்தில் வச்சுக்கிறதுக்கு, என்னோடு நான் முரண்படாமல் இருக்கிறதுக்கு, என்ன நான் கெடுக்காம சிறப்பா மேன்மையா வைக்கிறதுக்கு, என்ன நான் மதிச்சு நான் என்ன செய்யணும் அது ஆன்மீகம். அடுத்தவங்களை கெடுக்காம, அடுத்தவங்க உரிமையை மீறாம அவங்க நல்லா இருக்கிறதுக்கு, அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு, அவங்க உரிமையில் அவங்க நிலைக்கிறதுக்கு, அவங்களையே அவங்க உடமையா அதிகாரத்தில் பயன்படுத்தாம உரிமையோடு உறவாடி வாழ்வதற்கு உதவுறனே, அதுக்கு பேர் ஆன்மீகம். சரியா? ஆன்மீகம் என்பது இந்த உலக வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த உலக வாழ்க்கை தான் ஆன்மீகம்.
இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் எதுவுமே ஆன்மீகம் கிடையாது. ஆக இந்த உலக வாழ்க்கையை ஒரு உயர்வு பெற்ற வாழ்க்கையாக, ஏன்னா நம்ம மனித உயிரினம், மனதால் வாழக்கூடிய உயிரினம், மனதால் வாழக்கூடிய உயிரினத்துக்கான செயல்பாடுகள் எல்லாமே எங்க தான் அமையும்? மனதில் தான் அமையும். அதுதான் இன்னைக்கு தலைப்பு செயல்களம் எது, என்னுடைய வாழ்க்கையின் செயல்களம் எது? என்னுடைய உடல் கொண்டு இந்த உலகத்தில் எவ்வளவோ வினை புரிகிறேன், அதனால இந்த உலகம் தான் என்னுடைய செயல்களமா? இல்லை, இந்த உலகத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தோட ஒரு பெரிய ஒரு களம் என்னுடைய உடலுக்கு உள்ள இருக்கு. அது இந்த உலகத்தை விட பெரிய களம். ஏன்னா அது மனம் என்பது வெளி என்பது ஆகாயத்துக்கு முந்திய நிலை. அதற்குள்ளதான் ஆகாயமே இருக்குது, அதற்குள்ளதான் காற்று இருக்கு, அதற்குள்ளதான் நெருப்பு இருக்கு, அதுக்குள்ளதான் நீர் இருக்கு, அதுக்குள்ளதான் நிலம் இருக்கு. அந்த நிலத்துல தான் பூமி ஒண்ணா இருக்குது, அதுலதான் உயிர்கள் இருக்குது, அதுலதான் உடம்பு கொண்டு நாம் இருக்கிறோம். சரியா? அப்போ அவ்வளோ பெரிய எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி இருக்கிற அவ்வளவு பெரிய பரவெளியையே நாம் மனமாக கொண்டிருக்கிறோம். அந்த மனதில் தான் எல்லாம் எழுகிறது, அந்த மனம் தான் இயக்குகிறது, அந்த மனம் தான் விரும்புகிறது, அந்த மனம் தான் இச்சை கொள்கிறது, அந்த மனம் தான் கருதுகிறது. ஆகவே அந்த மனம்தான் வினைகளுக்கு காரணமான விருப்பத்தை விளைவிக்கிறது. ஆகவே என்னுடைய களம், என்னுடைய செயல்பாட்டு தளம் என்பது உண்மையிலேயே என்னுடைய மனம்தான். அந்த மனதில் நான் என்ன கருத்துக்களை வைக்கணும், என்ன உபதேசத்தை ஏற்கணும், அங்க அந்த மனதுக்கும் உள்ளிருந்து ஏற்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு என்கிற நான் எனக்கு என்ன உபதேசிக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து அதை என் உடலோடு பொருத்தி எது எனக்கு பொருந்துகிறதோ அதை பொருத்தி கொண்டு என்னை நான் முதலாவது சொர்க்கத்தில் வாழ வைத்தால் நான் பிறரையும் சொர்க்கத்தில் தான் வாழ வைப்பேன். அதனை புரியாமல் என்னையே நான், என்னுடைய உடலையே நான் நரகத்தில் ஆழ்த்தினால், துன்பத்தில் ஆழ்த்தினால், நோயில் ஆழ்த்தினால், வலியில் வேதனையில் ஆழ்த்தினால் நான் பிறரையும் நரகத்தில் தான் ஆழ்த்துவேன். ஆகவே தான் வாழ்ந்து வாழ்வி மகிழ்ந்து மகிழ்வி, நல்லா இரு, நீ சந்தோஷமா இரு, உன்னை மதி என்னும் ஆன்மீகத்தை நாம் சிறப்பாக உணர்த்தி வருகிறோம், உபதேசித்து வருகிறோம். சரியா? புரிஞ்சுக்கோங்க. மற்ற பகுதிகளை நாம் தொடர்ந்து அடுத்த வருகிற வாரங்களிலே நாம் சிந்திக்கலாம். நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.